இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக பசிக்காக சப்பாத்தியும் ருசிக்காக வந்து கேசரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா நெய் காய்ச்சின 2வது நாள் கேசரி வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையை வந்து வறுத்துக்கிட்டேன். பக்கத்தில் சுடு தண்ணி வந்து வச்சுட்டேன். கூடவே வந்து சப்பாத்தி மாவை கூட பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி வந்து முழுசாக அப்படியே தட்டில் வந்து வைக்கிறத விட இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டோம்னா அதில் எத்தனை சப்பாத்தி இருக்குன்னே தெரியாமல் இந்த ஜிகேவும் குட்டீஸும் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காகவே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிடுவேன். கிட்டத்தட்ட இந்த வெண்டைக்காய் வடகம் வந்து ரெடி பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வறுக்காமலே வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து வறுத்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தா வெண்டைக்காய் மாதிரியே தெரியல. நம்ம கம்மங்கூழ் குடிக்கும் போதெல்லாம் நல்ல மேட்ச் ஆகும் கூட. ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் பருப்பு தான் கடைஞ்சிருந்தேன். அது கூடவே நல்லா வந்து மேட்ச் ஆச்சு. இந்த குட்டீஸ் வந்து வீட்டில் இருக்கனால அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரே டோர் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டோராக தான் இருக்கும். எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, ஊருக்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த குட்டி கைப்பட்ட தாரை தான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக கடலை வந்து வேவிச்சு வச்சுருந்தேன். அதை மசாலா போட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு.